خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சரி இதை கலட்டியா? சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தன்மை கொண்டவர்கள் 7 சாரார் நாளை மறுமையில் அவனுடைய நிழல் தவிர ஒரு எந்த நிழலும் இல்லாத அந்த மனுஷனுடைய நிழல் கொடுக்கும். 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கும். அதில் ஒன்று யார் அப்படின்னு சொன்னால், முதலாவது இமாம் ஆதில், இமாமுன் ஆதிலும் நீதம் செலுத்தக்கூடிய இமாம். அவருக்கு தான் அந்த முதல் இடத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறார். ஏன் அந்த நீதம் செலுத்தக்கூடிய இமாம் அப்படின்னு சொன்னால், ஒரு இமாம்ன்றா ஒரு நாட்டு அரசனைத்தான் அது இமாம்ங்கிறது. ஒரு மக்களுக்கு ராஜாவாக இருக்கிறது. அவரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன் இப்படி செஞ்சேன்டா அவரை கேள்வி கேட்கலாமா? அவர் தான் செய்வார். விளங்கிட்டா? அவர் இதை கொடுத்தா கொடுக்கலாம், இல்லாட்டி இல்லைலாம் அவர் செலுத்துறதான் வரி இவ்வளவுதான். நீங்கள் பணம் கட்டணும் வேண்டாம் பணம் கட்டணும், ஜிசியா கட்டணும் வேண்டாம் ஜிசியா கட்டணும். அவர் மரண தண்டனை கொடுத்தா மரண தண்டனை, விடுதலை கொடுத்தா அருமையாக விடுதலை கொடுத்தான்னு கேட்க முடியாது. விளங்கிட்டா? அப்போ ஒரு ராஜாவாக இருக்கிறவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நீதமாக நடக்கிறாருண்டா அவர் ஏதோ ஒன்று ஒரு ஆளுக்கு பயப்படணும். என்ன நீதமாக நடக்கிறான்டா அவர் கண்டிப்பாக அல்லாஹ்க்கு தான் பயப்படுறார். அல்லாஹ் பார்த்துட்டீங்கன்னுண்டா அவர் நீதமாக நடப்பார். அதான் அந்த இமாம் ஆதில், நீதம் செலுத்தக்கூடிய ஒரு நாட்டு தலைவர். அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த நிழலை கொடுக்குறார். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஷாபுன் நஷ ஃபி இபாதத்தில்லா, ஷாபுன் நஷ ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன். அவருக்கு ரெண்டாவது இடத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அந்த வாலிபம்ங்கிறது அது ஒரு அவங்கள கட்டுப்படுத்துறது, அவங்க ஒரு இடத்துல கொண்ட்ரோலாக இருக்கிறது கஷ்டம்தான். அவங்களே அல்லாஹ்வை வணங்குறாங்க, இபாதத்துக்குள்ளே இருக்கிறாங்கண்டா அவங்களுக்கு பெரிய பரிசு அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அந்த பரிசு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அரிஷின் நிழல், அல்லாஹ்வுடைய நிழல் மறுமையில் அவங்களுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அதாக பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த வாலிப பருவம் என்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ புகாரி ஷரீஃபில் 974வது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யா மஅஷர ஷபாப், ஓ வாலிப சமூகமே என்று கூப்பிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு உரை நிகழ்த்துறாங்க. வாலிப சமுதாயமே அப்படி என்று கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்படி கூப்பிட்டு பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் அது அவங்க அவ்வளோ முக்கியத்துவமானவங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அவர் சொல்கிறார், என் மனம் விரும்புது, நபிகா அவங்க சொல்கிறாங்க, என் மனம் விரும்புது பள்ளிவாசலில் தொழுகை நடத்துறதுக்கு எனக்கு பகரமாக ஒரு ஆளை நியமித்து போட்டு அவர் தான் தொழுகை நடத்தணும். என்ன செய்வாங்க,
நடத்துவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, தொழுகை நடத்துகிறதுக்கு எனக்கு பகரமாக ஒருத்தரை நியமிச்சுட்டு இளைஞர்களை ஒன்று சேர்த்துக்கிட்டு, இந்த வாலிபர்களை ஒன்று சேர்த்துக்கிட்டு விறகு கட்டைகளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக போய் வீட்டிலேயே தொழுகிறாங்களே அவங்கள வீட்டோடு சேர்த்து எரிச்சு உடைய மனசு விரும்புது அப்படின்றாங்க. வழங்கிட்டா. அப்போ தொழுகாமல் இருக்கிறார்கள் இல்லை கதை, தொழுகிறார் ஆனால் பள்ளிக்கு வரல, வீட்டு தொழுகிறார். அதுக்கே இவ்வளோ வேண்டாம், தொழாட்டி என்ன நிலைமை? தொழுகை முக்கியம். அந்த முக்கியமான தொழுகையை பள்ளிக்கு வந்து ஜமாத்தை தொழணும், அதை விட முக்கியம். அந்த ஜமாத்துக்கு வராமல் வீட்டை தொழுகிறாக்களை வீட்டோடு அப்படியே இட்டிச்சு விடணும் போல இருக்குது. அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அதுக்கு யாரை துணையாக எடுக்கிறாங்க? இளைஞர்களை ஒன்று சேர்த்துக்கிட்டேங்க. அப்போ ஒரு சமுதாய சீர்திருத்தத்தில், ஒரு சமுதாய மாற்றத்தில், ஒரு சமுதாய முன்னேற்றத்தில் பங்காளிகளாக இருக்க வேண்டியவங்க இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாங்க. முதல் யுத்தம் நடந்துச்சு இல்லையா, பத்ர் யுத்தம் நடந்துச்சு. அந்த பத்ர் யுத்தம் நடக்கும்போது அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, எதிரிகளை படையெடுக்கிறதுக்கு நாங்கள் அணியாக நிறுத்தப்பட்டிருந்தோம். போராளிகள் அணியாக என்ன செய்யப்பட்டாங்க? நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அப்போ என்னுடைய இடுப்பில் கட்டி இடுப்பில் அங்குத்தலாம், சின்ன பொடியன். என்னப்பான்னு கேட்டு அவர் கேட்குறார், மாமா அங்கிள் இதுக்குள்ளே அபுஜெயில் ஆறுன்னு கேட்டார். எதிரணியில் இருக்கிறார்கள், அபுஜெயில் ஆறுன்ற தெரியும் வந்திருக்கார் போருக்கு இவர். அவர் கேட்கார், இதுக்குள்ளே அபுஜெயில் ஆறு. அபுஜெயில்ன்றா அபுல் ஹிக்கம் தான் அவன் பேர். அபுல் ஹிக்கம் அபுஜெயில் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அபுஜெயில் ஆறு என்று கேட்டாங்க. ஏன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப கொடுமைப்படுத்தினான், நாமே அவனை நான் என்ற கையால் கொல்லணும், அபுஜெயில் ஆறு என்று கேட்டாங்க. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் தான் கேட்காம பிள்ளை, இது என்ன நடக்க போகுது, இவனும் கவனக்குள்ள, அவன் பெரிய வீரனே, அந்த படைக்கு தளபதியே. அபுஜெயிலுங்கிற சாதாரண ஆள் இல்லையே, பெரிய வீரன். அந்த வீரனை கொல்லணுமென்று ஒரு சின்ன பையன் கேட்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, சிவப்போட்டு அதில் அப்படியே சுற்றிக்கு நிற்கானே, சிவப்போட்டு தான் ரொம்ப விலை கூடின ஒட்டகம், அந்த ஒட்டகத்தில் அப்படி இருக்காரே அவர் தான் அபுஜெயில் அப்படின்றான். கொஞ்ச நேரத்தில் இடது பக்கமாக இடுப்பில் ஒருத்தன் கேள்றான், என்னப்பா அப்படின்னு. அவரை சைஸில் இன்னொருத்தர், என்ன அப்படின்றார். அவர் சொல்கிறார், இதுக்குள்ளே அபுஜெயிலாரு நபியை ரொம்ப தொல்லப்படுத்தினாங்க. அண்ணா என்னடா எப்படி இவனுகள் 2 பேரும் வந்தாங்க, அதுதான் அபுஜெயில்ன்னு நான் சொல்லிட்டேன். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் தானே இவங்க எங்கே இதை செய்ய போகிறாங்கன்றதை நான் நினச்சிட்டு இருந்தேன். யுத்தம் நடந்து கொண்டிருந்தது, எல்லாரும் எதிர வர போராளிகளை வெட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த 2 பேரும் அபுஜெயிலையே திரட்டி போய் அபுஜெயில் பெரிய பெரிய ஆக்களோட சண்டை செஞ்சிருக்கிறார். 2 பேருமே போய் குத்தி வெட்டி வாளால் ஆளை விழுத்தாட்டி கொலையே பண்ணிட்டான். அபுஜெயில் செத்து போனான். செஞ்சது யார்? இந்த 2 இளைஞர்கள், அந்த 2 சின்ன ஆட்கள், இந்த 2 பேரும் தான் அதை செஞ்சாங்க. இது இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு பெரிய பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனெண்டா அந்த இளமை பருவம் துணிந்தால் எல்லாமே செய்யும். ஆனால் நல்லது செய்ய துணியணும், நல்ல காரியம் பண்ண என்ன செய்யணும்? துணியணும். ஏதாவது நாம் நல்லது பண்ணணும், அதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதில் பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய நாட்டில் பிரச்சனை என்னென்றா, கடந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள பாரிய ஒரு பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ட்ரக்ஸ் பாவனை. இந்த ட்ரக்ஸ் பாவனைக்கு பயன்படுத்தப்படுற ஆட்கள் இந்த இளைஞர்கள். அந்த இளைஞர்களை வச்சு தான் இந்த பிஸ்னஸே நடந்துக்கிட்டு. காசு உழைக்கிறதுக்கு ஒரு சமுதாயம், அவன் உழைக்கான், அதுக்கு பகடைக்காயாக இருக்கிறது இளைஞர்கள், பாவனையாளராக இருக்கிறது இளைஞர்கள். கொஞ்சம் பேர் தான் வயசானாக்கள், நிறைய பேர் இளைஞர்கள். இது நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழுக்கு. விளங்கிட்டா? அதாவது ஒரு சமுதாயத்தை மொத்தமாக ஒரு இனத்தை அழிக்கணுமாக இருந்தால் அந்த இனத்தில் உள்ள இளைஞர்களை திசை திருப்பணும் அப்படிங்கிறது ஒரு தந்திரமான ஒரு விஷயம், தத்துவம். அதாவது ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னா அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை திசை திருப்பினால் அந்த சமுதாயம் என்ன செய்யும்? அழிஞ்சிடும். ஏன்னா நல்லது
நடக்குதுன்றால் அதில் இளைஞர்களை பங்களிப்பு தானே இருக்கும். ஒரு ஊருக்கு நல்லது நடக்குன்னா அதில் இளைஞர்களை பங்களிப்பு இருக்கும். அவங்க ஒன்றுபட்டாங்கண்டா சிரியாவிலேயே ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் இளைஞர்கள் தான். ஒன்று சேர்ந்தாங்க, ஒரு ஆட்சியே மாறிச்சு. அப்போ இளைஞர்கள்ங்கிறவங்க நிச்சயமாக ஒரு ஒரு சமுதாயத்தின் பலம் தான். அதான் ஒரு சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டு. உடம்புக்கு முள்ளந்தண்டு எவ்வளோ முக்கியம். நாம் சும்மா லேசாக நினச்சிக்க, இந்த முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் படுத்தில்லை, அவரால் ஒன்றும் செய்யலை. அப்போ ஒரு சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டு இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் நல்லா இருந்தால், ஸ்ட்ராங்காக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால், நல்லது செஞ்சால் அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரம், அவங்களுடைய விழுமியங்கள் பாதுகாக்கப்படும். இது பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இளைஞர் சமுதாயம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட, அல்லாவுக்கு அடிபணியக்கூடிய மார்க்கம் உள்ளவர்களாக நாங்கள் மாறணும். நம்மளை யாரும் அசைக்கலாது. இன்றைக்கி போதை வஸ்து பாவனையில் ஈடுபடக்கூடியவங்க பயன்பாட்டாளர்களாக நம்மளை தான் பயன்படுத்திட்டாங்க. இளைஞர்களை நம்முடைய வீக்னஸ் என்னங்கிறத பார்க்க. பிள்ளைகளுக்கு பைக்கிலோட ஆசை. சின்ன ஆக்களுக்கு 15, 16, 17 வயசுன்னா பைக்கிலோட ஆசை. லைசன்ஸ் இல்லை, அப்பா பைக்கில் வண்டி தர மாட்டான். பெரியாக்கள் இருக்கானு, அவனால் i5 பைக்கில்கள் வச்சுக்கான். 20 லட்சம் 18 லட்சம் பைக்கில் ஓடணுமா? ஓடு. நம்மளை ஓட வச்சு அவன் பின்னுக்கு இருப்பான். நமக்கு நல்லா அது வாழ்க்கையிலே மறக்க முடியாமல் இருக்கு. இன்றைக்கு நம்ம பைக்கில் ஓடினான்ட்டு நாளைக்கும் பாம்பான். இப்போ நம்மளோட அவன் மெல்ல மெல்ல ஃப்ரெண்ட் ஆகிறான். ஒரு நாளும் வயசுக்கு மூத்தவர்களோட ஃப்ரெண்டு வச்சுக்கப்படாது. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வயசுக்கு மூத்தாக்களோட வைக்கப்படும். நம்மட ஏஜ் குரூப்போடு இருக்கணும். 8ஆம் ஆண்டுண்டா 8ஆம் ஆண்டு தான். O லெவல் பிள்ளைகள் நமக்கு ஃப்ரெண்ட் அறிக்கப்படாது. O லெவலுண்டா O லெவல் தான். A லெவல் பிள்ளைகள் நமக்கு ஃப்ரெண்ட் அறிக்கப்படாது. ஏனண்டா அந்த வயசுக்கு நார்மலாக இருக்கிறது இந்த வயசுக்கு அப்நார்மல். விளங்கிட்டா? A லெவல் பிள்ளைகளுக்கு நார்மலான பேச்சு, O லெவல் பிள்ளைகளுக்கு அப்நார்மலான பேச்சு. இது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த தேவையில்லை. பழையவங்க சொல்லுவாங்க, வயசுக்கு மூத்த நட்பு உறவுக்காகாதுன்னு சொல்லுவாங்க. அது பொம்பளையிலும் தான் வயசுக்கு மூத்த கூட்டாளி வைக்கப்பட, ஆம்பளையிலும் தான் வயசுக்கு மூத்த கூட்டாளி வைக்கக்கூடாது. அதில் ஒன்று நம்மளோட அவங்க பழகிறது 2 நோக்கத்துக்காக இருக்கும். ஒன்று செக்ஷுவல் ரீதியாக நம்மளை பயன்படுத்தக்கூடிய பெரியாக்கள் இருப்பாங்க. ஹோமோசெக்ஸ், தன்னின சேர்க்கை. இது மிகப்பெரிய ஒரு பாவமான காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃபூல். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஆண்கள் ஏதாவது தப்பான தொடர்பில் இருப்பாங்கண்டா, ஆணும் ஒரு செக்ஷுவல் தொடர்பில் இருப்பாங்க, ஹோமோசெக்ஸ்ன்னு சொல்கிறோம். 2 வரையும் பட்ட சொல்லும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அதுக்கு என்ன ஃபைன் பண்ணி போட்டு ஜெயிலில் அடைச்சி போட்டு விட்றதில்லை. இஸ்லாமிய ஹிலாவத் அப்படி இருக்க வேண்டாம். ரசூல்லா சொன்ன யாப்பின் பிரகாரம் நம்ம நாட்டில் இல்லை. இருந்தால் என்ன ஃபைன் என்று தெரியுமா? ஜெயிலில் போட்டு சோறு கொடுக்குறது இல்லை. 2 பேருக்கு மரண தண்டனை. ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃபூல். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு பாவமான காரியம். ஓரினச்சேர்க்கை என்பது பெரிய பாவமான காரியம். அப்போ பெரியாக்கள் சின்ன பிள்ளைகளை பயன்படுத்துகிறதுக்கு ஓரினச்சேர்க்கை. இதுக்கு என்ன செய்வாங்க? ஃபோனை கொடுப்பாங்க, ஃபோனை காட்டுவாங்க, ஃபோனில் சில வீடியோக்களை காட்டுவாங்க, நம்மளை உணர்ச்சி வசப்படுத்துவாங்க, நம்மள்கிட்ட தவறாக நடக்க பார்ப்பாங்க. இப்படியான விஷயங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பெரிய ஒரு பாவத்தில் ஏன்டா இந்த பாவத்தை செஞ்ச சமுதாயம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் நம்ம பயானில் கட்டிக்கோம், குர்ஆனில் வாய்ச்சிருக்கோம். இந்த மக்கள் அல்லாஹ் எப்படி அழிச்சான்னு, மழை கட்டி ஐஸ் கட்டி ஆலங்கட்டி விழுகிற மாதிரி நெருப்பு விழுந்தது. நெருப்பு தணல்கள் மேலிருந்து விழுந்தது. பூமியை அப்படியே பிரட்டி மண்ணுக்குள்ளே புதையுள்ள வச்சான் அல்லாஹ். இவ்வளோ பெரிய பாவம். அது அப்படியே அழிச்சாட்டியும் செஞ்சவங்க. அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, தப்பு, இதை செய்ய வேணாம். கேட்கல. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கொஞ்சம் வெளியேறாங்க, ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி போங்கன்ட்டு. இரவா முஸ்லீம்கள் ஈமான் பண்ணுவாங்க, களிமா சொன்னவங்க ஊரை விட்டு விரண்டு போய்த்தாங்க, வெளியில் போய்த்தாங்க. நெருப்பு மழை பொழிஞ்சுது, ஓடி திரிஞ்சாங்க. எல்லா காஞ்சதுகளெல்லாம் தீப்பிடிச்சிது. அங்கே இங்கே பதறினாங்க. அப்படியே கூட ஒரு பூகம்பம் வருது. பூமி பிரட்டி சுருட்டி அவர்கள் கொட்டப்பட்டாங்க. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். இவ்வளோ பெரிய பாவம் இந்த பாவம். இந்த பாவம் இன்றைக்கு சர்வசாதாரணம் நடந்துக்கிட்டு.
அதுக்கு நம்மளை பயன்படுத்துவாங்க. இன்னொன்று இருக்கு என்னென்னா, போதை வஸ்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க பாதுகாப்புக்காக நம்மளை பயன்படுத்துகிறாங்க. ஏன்டா நிறைய கேஸ் அப்படி நடந்து நம்மளோட பிள்ளைகளை பைக்குகளோட பழக்கிறது. நீங்கள் பைக்கில் ஓடும் சரியா, நீங்கள் அப்படி போய் அந்த சந்தியால் அடி வெட்டிக்கு வார. இப்போ நான் இருந்து ஓடினேன் தானே, இப்போ தனியாக ஓடுங்க பார்ப்போம்ட்டு தனியாக ஓட தருவேன். தனியாக ஓட தரக்குள்ள இந்த போதைப் பொருட்கள் தூள்கள் தானே, அதை அந்த பைக்கில் சில இடங்கள் இருக்கு, நம்பர் பிளேட்டில் சீட்டுக்குள்ளே அவடத்தை அப்படியே ஒட்டி வச்சுருவாங்க. சின்ன ஒரு ஸ்டிக்கரில் ஒரு சிவிங்கியத்தில் அப்படி ஒட்டி வச்சுருவாங்க. சின்ன சாமந்தான் 5000 10,000 விற்கிறதெல்லாம் ஒரு சிவிங்கியத்தில் ஒட்டிடுவான். அப்படியே ஒட்டி போட்டு உங்களை சைக்கிளோட செல்வான். நீங்கள் போய் அவடத்தை வெட்டக்குள்ள என்னடா யாரை சைக்கிள் என்று ஒருத்தன் ஹெண்டில் பிடிப்பான், சீட்டை பிடிப்பான், உலங்கிட்டா சாமான் எடுத்துடுவான், பைக்கில் வந்துடும். இதே நம்மளை விட்டுச்சு அவனே செய்ய வேண்டியதானே. மாட்டினா வேறு கேஸ், மாட்டினா நீங்கள் நாள் நீங்கள் அஞ்சலில் போகணும். அவன் சொல்லலாம் சைக்கிளை கொஞ்சம் கேட்டார் கொடுத்தேன், எனக்கு தெரியாது இவர் லேசாக நினச்சி சைக்கிள் எடுத்து ஓடப்படா ஆகப்பெரிய ஆபத்து. விளங்கிட்டா கூடாது. இப்போ நான் ஃபாலோ பண்ணுவானுகள் இது அதெல்லாம் அவனுகள் சீக்கிரட், அவனுகள் மாட்டிக்காத அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த போதை வத்து பாவனைகளில் ஈடுபடுறாங்க. அப்போ இதுக்கு உங்களை இன்வால்வ் ஆக்கி எடுக்கிறதுக்கு இந்த வேலையை செய்வோம். அடுத்தது நம்மக்கிட்ட வாப்பாக்கிட்ட வசதி இருக்கும், வாப்பா தொழில் பிஸ்னஸ் செய்வார், நம்மளோட வீட்டு நல்ல பொருளாதாரம் இருக்கும், நம்மளை டார்கெட் பண்ணி நம்ம உழைக்கிறாக்கள் இல்லை தானே. ஆனால் நம்மளோட வீடு வசதியான ஃபேமிலி அப்படின்றோடனே நம்மளுக்கு அதை பழக்கிற எப்படி சும்மா அடிச்சுப்பார் சுப்பரியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்குமென்ட்டு ஆசை ஊட்டி ஒரு 2-3 தடவை தந்துட்டா அது பிறகு நாம் எடிட் ஆகிடும். எடிட் ஆனால் எனக்கு தாருண்டா இப்படி தாரும், அதில் விலை தெரியுமா உனக்கு சும்மா தந்தன் எனக்கிட்ட இப்போ அதுக்கு இருக்கா வேணுமெண்டா வேண்டித்தார். எவ்வளவு 5000 ரூபா எடுத்துக்காண்டோன்னா வீட்டை களவு. அப்போ நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு களவு எடுக்குது, ஃபோனை தூக்குற, அதை விற்கிற, வீட்டுக்கிற பொருளை தூக்குற, விற்கிற, கேஸ் சிலிண்டர் களவு எடுக்கிற, இப்படியெல்லாம் நடக்குது. எதுக்குண்டா அந்த போதை வஸ்து பாவன். அப்போ அவன் நம்மளை ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்டாக தான் நம்மளை பார்க்கான். நம்மளுக்கு 2 தரம் 3 தரம் ஃப்ரீயாக தாரது ரைட், இவரால் இனி வியாபாரம் நடக்கும். இவருக்கு ஒரு 5 தரம் கொடுத்தா மரம் இவரால் வியாபாரம் நடக்கும். ஏன்னா அவரை குடும்பம் நல்ல வாப்பாட கடையில் வேறு இருக்கார், டயக்னோஸ் பண்ணிக்குவேன், மரம் காசி போயிட்டே இருக்கு, வீட்டு இருக்க சாமங்களவு. இப்படி நிறைய இடத்துல இந்த பிரச்சனைகள் நடந்துருக்கு. அதனால் தெரியாத ஆக்கள் இல்லாட்டி புதுசாக ஏதாவது தராங்க, ஒரு பிஸ்கெட் தராங்க, ஒரு சாக்லேட் வேணாம், அந்த நட்பு வேணாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் மரு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் மை யுஹாலிலு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கை கோட்பாட்டில் இருப்பான், யாரோட பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் என்றாங்க. அதனால் நம்ம பழகிற ஆள் அப்படிப்பட்ட ஆள் என்று பார்க்கணும். நம்முடைய ஏஜ் குரூப்போடு இருக்கணும், அந்த பழக்கமும் கணக்காக இருக்கணும். அதுக்கு மேலே மகரிபுக்கு முன்னே நம்ம பழக்கத்தை ரைட் முடிஞ்சு நம்ம இனி போகணும் மகரிபட்டுட்டு அவ்வளோதான். நம்ம வீட்டில் வரணும், குர்ஆன் ஓதணும், வீட்டில் இருக்கணும், ஹோம்ஒர்க் செய்யணும், பாப்பா அம்மாவோட இருக்கணும், வீட்டில் கூடுதல் டைம் இருக்கணும். பள்ளி வீடு ஸ்கூல் இதுதான் நம்முடைய லைஃபாக இருக்கணும். விளையாடுறதுக்கு கிரவுண்டு போனால் விளையாடுற வேலை மட்டும்தான் நீக்கணும். இவங்களோட சேர அரட்டை இடங்குற, அங்கே போவோம் இங்கே போவோம், பைக்கில் சுற்றுவோம், இன்றைக்கு பண்ணுவோம். இந்த கதையே வேணும். குளிக்க போகிறது, நம்ம எத்தனை மரணங்களை கேள்விப்படுறோம். பிள்ளைகள் குளிக்க போய் ஆற்றுல தாழ்கிற, கடலில் தாழ்கிற, என்ன இப்படி நீர்வீழ்ச்சியில் குளிக்க போனால் எவ்வளோ விஷயம். நம்மளை தாய் தாப்பம் வளர்த்து கஷ்டப்பட்டு இவ்வளவுக்கு ஆளாய்ப்பட்டு நம்ம பாட்டிக்கு போகிறோம், சாப்பாட்டுக்கு போகிறோம்னு சொல்லிப்படுத்தோம், வந்து குளிக்க போகிறோம்னு சொன்னோம்மா இல்லை. அப்படி நம்முடைய மையத்தை அவங்க தூக்கி வச்சு கத்துற எவ்வளோ கவலையான ஒரு விஷயம். நம்மளோட தாய் தாப்பன் நம்மளை எவ்வளோ கற்பனைகளோட வளர்த்தாங்க. நம்ம போய் இப்படி அதுலேயும் இதுலேயும் சகலாமா. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பாதுகாப்பான ஆக்களோட நல்ல ஆக்களோட பழகலன்ற அர்த்தம். அப்போ ஒரு நாளும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுல நல்லவர்களோட பழகணும். தேவையில்லாத பாவனைகள் அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம அதிலிருந்து விலகணும். நம்மளை தொடுற இடம் சரியில்லை, நம்மளை ஒரு மாதிரியாக தொடுறாங்க, வேறு மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளை பைக்குகளோட விட்டு போட்டு நீங்கள் ஹேண்டில் பிடிக்கணும் பின்னுக்கு இருந்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான், நம்மளோட உடம்பில் சில இடங்களில் தடவுறான், பிடிக்கிறான், தொடையால் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் சம்திங் ராங். இறங்கி எனக்கு பைக்கிலோட தேவையில்லை, நீ ஆள் மாறன்ட்டு வந்துடும். நமக்கு தேவையில்லை முதல்ல இப்படி பைக்கிலோட. நம்மளோட வாப்பா அம்மாவுக்கு தெரியும், நம்மளோட வாப்பாவுக்கு தெரியும் நம்மளை பைக்கிலோட பழக்க. அப்போ இந்த நம்மளோட அந்த
வயசில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த தேவையில்லாத பழக்கம் வாரது, இந்த போதை வஸ்து வாரது, இதுகளெல்லாம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது ஃபோன். இந்த விஷயத்தை தூண்டி விடுறதுக்கு இந்த ஃபோனில் தான் சில வீடியோக்களை காட்டுவாங்க. இந்த வீடியோவை கட்டி நம்மளை உணர்ச்சி வசப்படுத்துறது. ஃபோனை காட்டுறாங்க, ஃபோனில் அப்படி இருக்குது இப்படி இருக்காங்க, அங்கே சொல்ல படங்களை காட்டுறாங்கன்றா அதுக்கு நாம் ஒரு நாளும் என்ன செய்யப்படா, இன்வால்வ் ஆகப்படா. கூடுதலாக ஃபோன் பாவிக்கிறதை நம்ம நிறுத்தணும். ஏண்டா ஃபோனை பாவிக்கிற வயசு வேறட்டும், அப்போ பாவிக்கும். இப்போ ஃபோன் நம்மளை பாவிக்கும். அதனால் ஃபோன் பாவிக்கிறதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், வெளியில் வரணும். இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்மளோட வயசுக்கு நம்மளோட பருவத்துக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய ஏஜ் குரூப்போட தான் நம்ம பழகணும். இது ரொம்ப பெரிய முக்கியமானது. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே நாங்கள் எதிர்பால் கவர்ச்சி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அது ஒரு நாள் நமக்கு இருக்கப்படாது. நம்மளை பச்சையா நம்மளோட பாஷையில் இல்லைண்டா எஃப்ஐஆர், லவ், இது கேர்ள் ஃப்ரெண்ட், அது தேவையில்லை. நம்ம ஏ லெவல் எடுத்தாலும் சரி, யூனிவர்சிட்டி போனாலும் சரி, அது தேவையில்லை. அது திட்ட தெளிவான ஹராமான விஷயம். ஒரு நாளும் அப்படி இருக்கப்படும். நம்ம கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துட்டு நம்ம கல்யாணம் முடிக்கணுமெண்டா நம்ம கல்யாணம் முடிக்கிறது தகுதியான மாப்பிள்ளையாக மாறணும். விளங்கிட்டா? ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்டோன்னா அந்த தம்பியா மாஷா அல்லா எங்களுக்கு விருப்பம்னு சொல்ல அளவுக்கு நாம் நம்மளை வளர்த்திருக்கணும். ஒரு கிலோ மீன் எவ்வளோ வேண்டு தெரியுமாம்மா அவருக்குன்னு கேட்குற அளவுக்கு நாம் வளரப்படலாம். நம்மக்கிட்ட ஒரு வருமானத்தை காட்டணும், ஒரு இன்கம் இருக்கணும். நாம் என்ன செய்யணும், ஒரு குடும்ப தலைவனாக ஒரு ஆண்மகனாக இருக்கிறதுக்கு தகுதி காணணும். அதைத்தான் நாம் நம்மளுக்குள்ளே வளர்க்கணும். அது இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்கிறது, முடிவு கேட்குறது, கடிதம் கொடுக்கறது, ஆய் சொல்கிறது, அல்லோ சொல்கிறது, ஒரு ஃபோன் கொடுக்கறது, பேசுகிறது, எல்லாம் பச்சை பாவமான மிகப்பெரிய துரோகமான ஒரு காரியம். உலகத்திலேயே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நம்ம பெற்றோர்களை தான் நேசிக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நாம் என்ன பெற்றோர்களை நேசிக்கணும். அந்த பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யலாமா? அல்லாஹ் ரசூலுக்கு துரோகம் செய்கிறது ஷிர்க்கும் பிதாத். பெற்றோர்களுக்கு துரோகம் செய்கிறதுல பெஸ்ட்டாகவும் ஃபெஸ்ட்டாகவும் முதலும் இருக்கிறது எஃப்ஐஆர் தான், லவ் பண்ணுறது. இன்னொருத்திர பெற்றோருக்கும் துரோகம் செஞ்சு நம்முடைய பெற்றோர்களுக்கும் துரோகம் செய்யும். நம்மளை எவ்வளவுக்கு வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த வாப்பா அம்மாவுக்கு நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தர தெரியாதா? நமக்கு ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க தெரியாதா? இப்போ நாம் அதை யோசிக்கணும். நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் முடிவு கேட்க மாட்டோம். அந்த பிள்ளை உமா பாப்பாவுக்கு துரோகம் செய்யுது. அவ்வளோ போல் ஒரு மோசமான ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு மாதம் தான் நாம் பழகினேன். நம்மளோட பழகிறதுக்கு வாழ்க்கையிலேயே 10 மாதம் சுமந்த தாயையும் வரைக்கும் அன்பு காட்டின தகப்பனையும் தாயையும் தூக்கி எறிஞ்சு விட்டு வாரவள் நம்மளை தூக்கி எறிகிறதுக்கு எவ்வளோ நேரமா? இவ்வளோ போல் ஒரு துரோகி இருக்குமா? அந்த துரோகியை நம்ம வாழ்க்கை துணை எடுத்துடலாமா? ஆகவும் கேடு கெட்ட ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமெண்டா அது இந்த லவ் பண்ணுறார்கள் மட்டும்தான். ஒரு நாளும் இந்த கலாச்சாரம், இந்த லவ் பண்ணுறதுகள் நமக்கு ஒரு நாளும் என்ன செய்யப்படாது, இருக்கப்படாது. தாய் தகப்பனுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அது மட்டும் இல்லை, நம்மளோட உமா பாப்பாவுக்கு நம்ம துரோகம் செய்கிறோம். ஏன்றப்பா நம்மளை வளர்த்து ஆளாக்கி நமக்கு சோறு தந்து, நம்மளுக்கு கல்வியை தந்து, நம்மளுக்கு உடுப்பு தந்து, நம்மளுக்கு நல்ல படிப்பை தந்து, நீ இப்படி என்று இவ்வளவும் செஞ்ச தாய் தகப்பனுக்கு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தீர்மானிக்க தெரியாதா? நம்ம லவ் பண்ணுறோம்டா, என்ன செய்கிறோம்டா, இன்னொரு தாய் தகப்பனுக்கு ஒரு பெண்ணை துரோகம் செய்ய வைக்கும். இன்னொரு பெண்ணை ஒரு தாய் தகப்பனை துரோகம் செய்ய வைக்கும். கேடுகட்ட ஒரு வேலை செய்கிறவள் தான் அவள். நம்ம சொல்கிறோம், நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன், அந்த மாதிரி மார்க்கம்ண்டா, அந்த மார்க்கம் என்ன மார்க்கம்? லவ் பண்ணினாலே அவள் நாசமானவள் தான், நாசமாக போனவள், கேடுகட்டவள் தான் அவள். லவ் பண்ணுறாள் என்றவள் நல்லவளா? ஒரு தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிற பெரிய துரோகி அவள். இவ்வளோ 10 மாதம் வகுத்தில் வச்சு சுமந்து இந்த உலகத்தில் செத்து பிளத்து நம்மளை வளர்த்து ஆளாக்கின அந்த தாய் தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தனோட பேச்சுட்டு அவளை நல்ல பொம்பளை அம்மாவுக்கு தெரியாமல் நம்மளோட பேசினவள் நல்ல ஒரு பொம்பளை அடிப்பாளா? இவ்வளோ பெரிய ஒரு மோசமானவள். அந்த மோசமானவளை வினை போட்டு நல்லவள் என்று நாம சொன்னால் அவளும் நல்லவள் இல்லை, நாமளும் நல்லவள். வாழ்க்கையை நல்லா அமைக்கணும், வாழ்க்கை துணையை சரியாக இருக்கணும். நம்ம பள்ளிக்கு போகிறதுலையும் வேலை இல்லை, தொழுகிறத்துல வேலை இல்லை, குர்ஆன் ஓதுறதுல வேலை இல்லை. இவ்வளோ பெரிய பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஸலாஸுன் 3 பேர் ஆக்கள் இருக்கிறாங்க, லா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமah, நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா யுஸக்கீஹும்,
அவர்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். கது ஹர்ரமஹுமுல்லாஹுல் ஜன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே ஹராமாக்கிட்டான். முதலாவது முதுமினுல் ஹம்ர், தொடர்ந்து போதை வஸ்து பாவிக்கிறது, ட்ரக்ஸ். ரெண்டாவது ஆக், பெற்றோர்களை நோவினை செய்கிறது. பெற்றோரை நோவினை செய்கிறவரை அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டானா. பெற்றோர்களை நோவினை செய்கிறவர்கள் தான் லவ் பண்ணுறாங்க. தாய் தகப்பன மனசு எவ்வளோ பாடுபடும், எவ்வளோ மனசு உடஞ்சுவோம். அந்த பிள்ளைட அம்மா பாப்பா எவ்வளோ திட்டுவாங்க, பரவா போவான் எவனு தெரியும். அந்த பிள்ளையை மயக்கி வச்சு அந்த பிள்ளை செல்லு கேட்குது, இவ்வளோ ஒன்றுக்கு மனைகிறான்ட்டு. அப்போ ஒரு பிள்ளை பழுதாகுது, துரோகம் செய்து, மாறு செய்து, பெற்றோர்களை நோவினை செய்து. பெற்றோர்களை நோவினை செய்கிறதுல ஆக பெரிய நோவினை தான் லவ் பண்ணுறது. அந்த வளர்த்து உமா பார்ப்பாங்க. ஒரு மாப்பிள்ளை பார்க்க தெரியாமையா அவங்க சூழல் அது இதெல்லாம் பார்த்து ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அதுக்கடையில் நாம் போய் அதுக்கிட்ட பழகி நாமளும் பாவம் செஞ்சு அவளையும் பாவம் செய்ய வச்சு அந்த தாய் தகப்பனை துரோகம் செய்ய வச்சு ஆகப்பெரிய அநியாயத்தை கலாக்கத்தில் எழுதினது நடக்கும். அல்லாட நாட்டத்தில் இருக்கிறது தான் நடக்கும். இல்லாத நடக்குமா? இல்லாத நடக்காது. கலாக்கதில் உள்ளது நடக்கும். அது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டிட்டான். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லிட்டான். அல்லாஹ் என்ன, ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நான் கொடுத்துட்டேன். ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யாலமு, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்திலிருந்து கீழே விழாது. ஒவ்வொருவரையும் நாங்கள் படைக்கிறதுக்கு முன்னாலே இல்லாஃபி கிதாபி மின் கபிலி அன்னப்புறா, உங்களுக்கு என்ன நடக்குமாங்கிறத நாங்கள் எழுதிட்டோம். இப்படி அல்லாஹ் கலாக்கதிரை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன நடக்கும், மாற கல்யாணம் பண்ணுவோம், எப்படி இருப்போம், எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் எழுதிட்டான் தானே. அதுக்கடையில் ஏன் இந்த அவசரம்? ஒரு நாளும் இந்த வேலை நம்ம செய்யக்கூடாது, ஜீவ துரோகமான வேலை. அப்போ இளைஞர்களாக இருக்கிற நாங்கள் நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணக்கூடாது. வயசுக்கு மூத்த நட்பு கூடாது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கூடாது, போன் பாவனை கூடாது, லவ் பண்ணுறது கூடாது, இபாதத்தாலியாக மாறணும். அப்போ தான் அரசு நிழல் கிடைக்கும். நாம் 5 நேரம் தொழணும், குர்ஆன் ஓதணும், இப்படியான மாணவ நிகழ்ச்சிகளை உருவாக்கணும், 4 பிள்ளைகளுக்கு ஈமான் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்யணும், மாறணும், ஏதாவது நல்லது பண்ணணும். இதுதான் நம்முடைய வாலிபம் நமக்கு பிரயோசனம் தர்றது, நமக்குத்தான் அரசு நிழல் கிடைக்கும். அப்போ நாம் மாறுறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக என்ன செய்யும் இருக்கும். இது இந்த வாலிப பருவத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, இந்த வாலிப பருவத்தில் நாங்கள் செய்யறது தஅவாவில் ஒரு பங்களிப்பு செய்கிறது. மார்க்க விஷயத்தில் நல்லது பண்ணினா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். வழங்கிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒரு நன்மை செய்ய யார் தூண்டி விட்டு அந்த நன்மையை இன்னொருத்தர் செய்கிறாரோ அந்த நன்மை அம்பட்டும் அப்படியே உங்களுக்கும் கிடைக்கும், அவருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். என்னங்க, அப்போ தஅவா ஃபீல்டில் நாம் என்ன செய்யணும், இருக்கணும். பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிறது, பள்ளிவாசலில் தொடர்பாக இருக்கிறது, பயான் நோட்டீஸ்களை கொடுக்கறது, இன்னும் வீடியோ எடுக்கிறோம், இதை என்ன செய்கிறது, லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்கறது, இப்படியான இந்த காரியங்களில் ஈடுபடுறது, வீடு வீடாக போய் விஷயங்களை சொல்கிறது, நோட்டீஸ் பண்ணுறது, பள்ளிவாசலில் வந்து சில உதவிகளை செய்கிறது, ஒரு மாணவ நிகழ்ச்சி, இதில் மாணவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு தான் தஸ்கில் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து தஅவாவுக்காக நான் செய்ய வேண்டிய முயற்சி. கண்டிப்பாக இளைஞர்கள் நீங்கள் செஞ்சால் அது ரொம்ப பலமுள்ளதாக இருக்கும், அது ஆணித்தரமாக இருக்கும், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பிரயோசனமாகவும் இருக்கும். அடுத்தது வந்து மார்க்க கல்வி நமக்கு ரொம்ப பெரிய முக்கியமாக இருக்குது. எல்லாத்தையும் படிக்க, மார்க்கத்தையும் படிக்கணும், நாங்கள் மார்க்க கல்வியை படிக்கணும். அப்போ மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு ஃபிக்ஹ் கிளாஸுகள், தஃப்சீர் வகுப்புகள், இதுகளை நம்ம பள்ளியில் ஏற்பாடு செஞ்சுக்கணும் தானே, அதில் இன்வால்வ் ஆகுது. மார்க்க கல்வி ரொம்ப முக்கியம். அண்ட் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மையுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவனாரானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பாங்கிறான். இப்போ மார்க்க விளக்கம் நமக்கு கிடைக்கணும். ஒரு குர்ஆனுடைய விளக்கம், ஒரு ஹதீஸினுடைய விளக்கம், ஒரு ஃபிக்ஹுடைய சட்டம், ஒரு தயமத்தினுடைய சட்டம், ஒரு தஃப்சீருடைய விளக்கம், இது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்கு நாம் நம்மளை ஒதுக்கணும். மார்க்க கல்வி நம்மகிட்ட இருக்கணும். ஏண்டா இந்த மார்க்க கல்வி இந்த மக்கள் மனங்களில் குறையிறது வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு அழிவு வாரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும். மார்க்க கல்வி கட்டாயம் நமக்கு இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மார்க்க அறிவு இல்லாதவர்கள்ட்ட மக்கள் மார்க்க பத்துவா கேட்டு போவாங்க.
அவர் அறிவில்லாமல் பத்துவா கொடுத்து அவரும் வழிகட்டு அடுத்தவர்களையும் வழிகெடுப்பாங்க. அப்போ மார்க்க கல்வி எடுக்கப்படுறது கியாமத்து நாளுக்கான அடையாளம். அந்த மார்க்க கல்வி எடுக்கப்படுறது எப்படி என்றால் ஆலிம்கள் மரணிப்பதை கொண்டு தான் அந்த மார்க்க கல்வி எடுக்கப்படும். ஆலிம்கள் மரணிக்கிறதால், அப்போ ஆலிம்கள் மரணிக்கிறதுனால மார்க்க கல்வி எடுக்கப்படுது. அப்போ மார்க்க கல்வியை நாம் நமக்குள்ளே அதிகப்படுத்தணும். நாம் பதறுகளாக இருக்கக்கூடாது. நமக்கு என்ன மசாயில்கள், இபாதத்துடைய விஷயங்கள், இதுகளெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்கணும். எப்பயுமே நம்ம தெரியாத ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. நமக்கு கெமிக்கலை பற்றி தெரியும், என்ன கம்ப்யூட்டரை பற்றி தெரியும், டெக்னாலஜி தெரியும், தொழுகையின் சட்டங்கள் தெரியும், டைமஞ்சேரி எப்படி என்று சொல்லணும், பயண தொழுகை எப்படி இருக்கணும் என்று சொல்லணும், அதாவது மையத்தை குளிப்பாட்டுற எப்படி என்று தெரியணும், மையத்து தொழுகை எப்படி, பெருநாள் தொழுகை எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆபத்துக்கு நம்ம மையத்தை குளிப்பாட்டணும், நாம் கபனிடணும், நாம் அந்த வேலையை செய்யணும். அப்போ மார்க்க விஷயங்களை மார்க்க கல்வியோடு நாங்கள் என்ன செய்யணும், தொடர்பாகும். மார்க்க கல்வியோட தொடர்பாகிறண்டா உள்ளம் பள்ளியோட சம்மந்தப்படணும். நான் சொன்னேன் தானே, அரிசி நெல்லல் கிடைக்கிற 7 பேரில் முதலாவது இமாம் ஆதில், நீதமான அரசன். 2வது ஷாபு நஷ ஃபி இபாதத்தில்லா, அல்லாவுடைய வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன். 3வது யார் தெரியுமா, தனது உள்ளம் பள்ளியோடு கொழுவிக்கொண்ட மனிதர். அது இளைஞரும் இருக்கும், பெரியவர்களும் இருக்கும். அப்போ நாம் எப்போவுமே பள்ளியோட தொடர்புள்ளவர்களாக இருக்கணும். அப்போ அந்த பள்ளியோட தொடர்பாக இருக்கிற நேரம் தான் நமக்கு இபாதத்தில், ஃபிக்ஹ் சட்டத்தில், மார்க்க கல்வியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு வரும். அப்போ தாவா ஃபீல்டில் இருக்கிற மாதிரி மார்க்க கல்வியிலையும் நாம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ மார்க்க கல்வியை படித்து தான் தாவா ஃபீல், அது முக்கியம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, பல்லிக் அன்னி வலவ் ஆயாங்கிறாங்க. ஒரு வசனமாச்சும் என்னை தொட்டும் உங்களுக்கு தெரிந்தால் அதை எத்தி வைங்கிறாங்க. அப்போ தஅவா பண்ணுறது, மார்க்க கல்வியை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமாக முதல் விஷயம் நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டா, என்னை தொட்டும் ஒரு வசனம் உங்களுக்கு தெரிந்தால் அதை எத்தி வைங்கன்னாங்க. அப்போ எத்தி வைக்கிறது மட்டும் இல்லை விஷயம், அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறது கன்ஃபார்மான தான் எத்தி வைக்கணும். சும்மா கேள்விப்பட்டதை எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ மார்க்க கல்வி நம்மக்கிட்ட இருக்கணும். இதுதான் ஹதீஸ், இது ஸஹீஹான ஹதீஸ், இது குர்ஆன் வசனம், அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், இதுதான் குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறது, இதுதான் நபி வழி, இதுதான் அல்லாஹ் சொன்னது, இதைத்தான் மக்களுக்கு எத்தி வைக்கணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மக்களுக்கு சொல்லணும். சும்மா ஒருத்தர் செய்கிறார், ஒரு அஜரத்து செய்கிறார், ஒரு ஊர் வழக்கம், அது நல்லந்தானே, இதெல்லாம் கொண்டு எத்தி வைக்கப்படாது. அப்போ மார்க்க கல்வி அதுக்கு பிறகு அதை பிரச்சாரம் பண்ணணும். நம்மக்கிட்ட மார்க்க கல்வி இருக்கணும், அதுக்கு பிறகு அதை பிரச்சாரம் பண்ணக்கூடியதும் இருக்கணும். அப்போ தஅவாவுடைய பங்களிப்பு நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா எதிர்காலங்களில் நாங்கள் சாதனையாளர்களாகத்தான் இருக்கணும். நம்முடைய மரணம் ஒரு வெறும் சம்பவமாக இருந்துடப்படாது, அது ஒரு சரித்திரமாக இருக்கும். விளங்கிட்ட மகன் நம்ம மௌத்தானதுக்கு பிறகு நம்மளோட மையத்தை கேள்விப்படுறவங்களை என்ன சொல்லுவாங்கங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா நாம் எப்படி வாழ்ந்திருக்கோம்ங்கிறத முடிவெடுக்கலாம். நம்ம மௌத்தானத்தோட கணக்கு இல்லாமல் இருந்தால் நம்ம சரியாக வாழலை. நம்ம மௌத்தானத்துக்கு பிறகு சனியன் என்று இன்னொரு ஆள் நம்மளை திட்டினா நம்ம சரியாக வாழலை. நம்மளோட மரண செய்தி மனங்களை காயப்படுத்தி புராண்டி இழுத்து நமக்காக துவா செய்ய வைக்கணும். அந்த பொடியனா, அந்த பிள்ளையா, அல்லாஹ் அக்பர், பள்ளிக்குள்ளானே இருப்பான், அவன் தொழுகையாளியாப்பா, அவனே நல்ல மார்க்கம் உள்ள பிள்ளை, மாஷா அல்லாஹ் நல்ல பிள்ளை, தவறுகள் செய்யாதவன், தப்பு தவறுகள் இல்லாதவன் அப்படின்னு 4 பேர் நமக்காக பிரார்த்தனை செய்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போவோம். எந்த ஒரு ஜனாசாவுக்கு இணை வைக்காத 40 பேர் பிரார்த்தனை செய்கிறாங்களோ அந்த ஜனாவுஷாவுடைய விஷயத்தில் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க. அப்போ 40 பேர் ஆச்சு நாம் உருவாக்கியிருக்கணும் இணை வைக்காதவர்கள். நம்ம நல்ல மனிதர்களோட பழகணும், நல்லது செய்யணும், நல்ல விஷயங்களை நம்ம துணை நிற்கணும், பங்களிப்பு செய்யணும், சோசியல் ஒர்க்கில் ஈடுபடணும். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய இந்த கட்டளமை பருவத்தில், நம்முடைய இளமை காலத்தில் அதெல்லாம் செய்யணும். ஒரு பள்ளிவாசலில் ஜும்மாக்கு முன்னே க்ளீன் பண்ணுறாங்க, நம்ம போய் செய்வோம். ஒரு மையவாடியை துப்புரவு செய்கிறாங்க, போய் செய்வோம். ஒரு ரோட்டை கிளியர் பண்ணுறாங்க, ஒரு பொதுநல வேலையில் பொது வேலையில் ஈடுபடுறாங்க, செய்வோம். ஒரு வெள்ள நிவாரணம் கலெக்ட் பண்ணுறாங்க, செய்வோம். அப்போ இப்படி ஒரு பொது வேலையில் ஈடுபடுறதும் மார்க்க விஷயத்தில் ஈடுபடுறதும் அதை படிச்சுக்கிறதும் நம்ம சமுதாயத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. ஏன்னா உங்களோட பங்களிப்பு இல்லாமல் ஒன்றும் செய்யலை. இளைஞர்களுடைய பங்களிப்பும் துணையும் இல்லாமல் ஒன்று நம்ம செய்ய முடியாது.
மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இளைஞர்களுடைய பங்களிப்பு. அப்போ நீங்கள் அதை செய்யணும். அப்போ இவ்வளோ விஷயத்தில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். வழங்கிட்டா இப்போ கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே மாதிரியாக மார்க்க கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கணும், தஅவா ஃபீல்டில் நாம் இருக்கணும், நல்லது செய்கிறதுக்கு நாம் துணியணும். கெட்டதை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணக்கூடாது, ஃபோன் பாவனை, தேவையில்லாத நட்பு, வயசுக்கு மூத்த உறவு, அவங்கள்ட்ட சில சைல்டு அப்யூஸுகள் இருந்தால் அதை எச்சரிக்கை பண்ணி அது நமக்கு விளங்கணும். ரைட், இதை எச்சரிக்கை பண்ணணும், இதை சுட்டி காட்டணும், இதை பப்ளிக் பண்ணணும், 4 பேர்கிட்ட சொல்லணும், இவன் தப்பான ஆளுன்னு அடையாளப்படுத்தணும். சில நேரம் நம்மளுக்கு சில வயசான ஆட்கள் கூட தவறான சில இடங்களில் கை வைப்பாங்க. உஸ்தாது, விளங்கிட்டா, ஆசிரியர், குரு, பெரியவர், அங்கிள் அப்படின்னு இருந்தாலும் அதை உடனடியாக வாப்பா கிட்ட சொல்லிடும். தப்பு, ஒரு படத்தை கை வைக்கார், இப்படி சிரிக்கார், இப்படி ஒரு படத்தை காட்டினார், இப்படி ஒரு ஃபோட்டோவை காட்டினார், அது சொல்லிடணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. இதுதான் நம்மளை நாம் பாதுகாத்துக்க, சமுதாயத்தை பாதுகாக்கிறோம். விளங்கிட்டா, இதுகளில் நாங்கள் என்ன செய்யணும், மிக முக்கியமாக நாங்கள் இருக்கணும். இது மிக முக்கியம். கல்வியில், ஸ்கூல் பாடங்களில், படிப்பில் நாங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா நாளைய சமுதாயத்தில் நாங்கள் தலைவர்களாக ஆகணும். விளங்கிட்ட எல்லா இடத்துலையும் நாம் இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கணும், விளங்கிட்ட அரசியல் மட்டத்தில் இருக்கணும். நாம் பொது இடங்களுக்குள்ள நாம் நுழையணும். அப்போ நாம் படிக்கணும். நம்மளோட சனங்கள், நம்மளோட தம்பிமார், நம்மளோட பிள்ளைகள் நல்லா படிக்கணும். அப்போ ஒழுக்கமுள்ள மார்க்க கல்வியாக, ஸ்கூல் கல்வியாக அது மாறணும், ஒழுக்கமுள்ளவங்களாக. ஏன்னா ஸ்கூல் பாடங்களை எடுத்து ஒழுக்கம் இல்லாமல், தொழுகை இல்லாமல் படித்து வேலை இல்லை. தொழுகை இல்லாமல் படித்து, மார்க்கம் இல்லாமல் வளர்ந்து, ஈமான் இல்லாமல் அவர் பதவி எடுத்து என்ன பிரயோஜனமாக போகுது? ஒரு டாக்டர், ஒரு நல்ல ஒரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருந்து டாக்டராக இருந்தால் தான் நல்லது செய்வான், ஃப்ராடு பண்ண மாட்டான். வழங்கிட்டா. அப்போ நாம் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் நல்லது தான் செய்வோம், கெட்டதை செய்ய மாட்டோம். வழங்கிட்டா. ஒரு போதைக்குரிய டெப்லெட்டை ஒரு டாக்டர் அவரை டாக்டர் லைசனை வச்சு போதை டெப்லெட்டை, பெயின் கில்லர் அன்று எடுத்து மக்களுக்கு கொடுத்து கோடியாக சம்பாதிக்கலாமன்று அவன் எப்போ யோசிப்பான்டா? ஈமான் இல்லாட்டு. அப்போ ஈமான் இருக்கணும். அப்போ நல்ல மார்க்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நல்லா படிக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நல்ல ஜாப் எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஏம் இருக்கணும். எல்லா துறையிலையும் நம்ம ஆட்கள் இருக்கணும். நம்மளோட முஸ்லீம்கள் எல்லா துறையிலையும் இருக்கணும். வழங்கிட்டா. பெரிய பெரிய இடங்களில் நம்ம இருக்கணும். நம்மக்கிட்ட பெரிய பெரிய ஜொப்புகள் இருக்கணும். நம்ம நல்லா படிக்கணும். இதுதான் நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய சாதிசனத்துக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. அந்த எந்த ஜொப்பில் நாம் இருந்தாலும் அந்த ஜொப்பில் இருந்துக்கிட்டு நம்மளோட மக்களுக்கு உதவி செய்யும். நம்மளோட மக்களுக்கு பாதுகாப்பு, நம்மளோட மக்களுக்கு உதவி, நம்மளோட மக்களுக்கு அட்வைஸராக மாறணும், நம்மளோட மக்களை பாதுகாக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பயமாக இருக்குது. நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் நசுக்கப்படுது. நம்மளோட முஸ்லீம் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. போதை வஸ்து பாவனையாளர்கள் கூடுது என்றால் அடுத்த ஜெனரேஷனில் நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் கேவலப்படுதுன்ற அர்த்தம். நம்முடைய பொருளாதாரம் அப்படியே அழிய போகுது. நம்முடைய புத்தி ஜீவன்கள் எல்லாருமே அழிய போகிறாங்க. நம்ம பதறுகளாக ஒதுக்கப்பட போகிறோம், நம்ம நசுக்கப்பட போகிறோம். நாம் இனி தலை நிமிர்றது கஷ்டமாக இருக்குது இந்த போதை வஸ்துக்கு கூடுதலாக பாவிக்கிறப்ப. அப்போ அந்த தலையெழுத்தை மாற்றணும். போதை வஸ்துக்கு எதிராக இருக்கணும், போதை வஸ்து பாவிக்கக்கூடாது, நாம் நல்ல பிரஜையாக மாறணும், நல்லா படிக்கணும், நல்ல இடத்துக்கு வரணும். நாங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும். பாருங்கள், இந்த உலகத்திலேயே ஒட்டு மொத்தமாக யூதர்கள் இருக்கிற எண்ணிக்கை என்ன? 1,75,00,000 பேர் தான். இன்னும் யுத்தத்தில் கொஞ்சம் பேர் போய் தான் குறையத்தான் இருப்பான், 1.5 கோடி தான் இருப்பான். வழங்கிட்டா. அப்போ ஒட்டுமொத்த உலகத்திலேயே யூதர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் 1.5 கோடி தான். ஆனால் அந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான். காரணம் என்னென்னா, அவன் முக்கியத்துவம் கொடுக்கறது கல்விக்கு. படிக்கணும், பெரிய போஸ்ட். எந்த நாட்டில் நீ இருந்தாலும் பெரிய பெரிய போஸ்டில் இருக்கும். பெரிய 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 ராஜாங்க அமைச்சுக்களையெல்லாம் அவன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரான். அமெரிக்காவை அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறான் கொஞ்சம் பேர். ஏன்டா அவன் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறான், டெக்னாலஜி அவன்கிட்ட வளர்ந்துருக்குது, அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். விளங்கிட்டா. அப்போ எந்த அளவுக்கு அவன் யோசிக்கான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். அட்வான்ஸாக யோசிக்கிறோம். அப்போ ஏன் நம்மளால் செய்ய முடியாது? ஏன் நம்ம அந்த அளவுக்கு உயர முடியாது? நாமளும் யோசிப்போமே, நாமளும் படிப்போமே, நம்முடைய பிள்ளைகளை முன்னேற்றுவோமே. அப்போ நீங்கள் தான் நாளைக்கு படிக்க வேண்டியவர், நீங்கள் தான் சாதிக்கணும். அப்போ இந்த படிப்புகளையெல்லாம் கோட்டை விட்டுறாதீங்க. நீங்கள் நல்லா ஹைஸ்கூலுக்கு போகணும், 5 நேரம் தொழணும், மார்க்கு நம்மகிட்ட இருக்கணும், தொழுகையாளிகளாக நீங்கள் இருக்கணும். அதோடு நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கணும். டிகிரி எடுத்துட்டோம், ஜொப்பு கிடைக்குதுன்ட்டு அப்படியே
நிற்காமல் மாஸ்டர் டிகிரி செய்யணும். மாஸ்டர் டிகிரி செஞ்சுட்டு அதில் பிஹெச்டியை செஞ்சுட்டு அதில் அப்படியே வளர்ந்து 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 என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். சுவிஸில் டாக்டர் அனசன் ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீலங்கா தான் அவர், சுவிஸில் இருக்கார். அவருக்கு சிட்டிசன் கொடுத்திருக்கிறது UK, தொழில் கொடுத்திருக்கிறது சுவிட்சர்லாந்து. அவர் என்ன வேலை செய்கிறார், அவருக்கு தொழிலும் சம்பளமும் கொடுக்கத்தான் கம்பெனி இருக்கே தவிர அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் மேல் ஒரு ஆள் இல்லை. நம்ம ஸ்ரீலங்கா இந்த சாஃப்ட்வேர் எழுதுறது இருக்குது தானே, சாஃப்ட்வேர் என்னண்டா இப்போ உள்ள இந்த கார்கள் தானே, இந்த கார்களில் இப்போ பார்க் பண்ணணுமெண்டா i5 கார்கள் தானே, BMW அப்படி கார்கள், அந்த கார்களில் ஹேண்டில் ஒரு ஸ்டரிங்கில் ஒரு பட்டன் இருக்குது. ஸ்டரிங்கில் பட்டனை நைச்சு விட்டோன்னே பார்க்கண்டு அடித்தோடனே இந்த 2 பக்கம் கமரா பார்க்கிங்கை தேடும். இந்த இடத்துல பார்க் பண்ணலாம், ஒரு கார் மட்டும் போகிற இடம் இருக்கும், இந்த இடத்துல பார்க் பண்ணலாமெண்டா அது சொல்லும் இந்த இடம் ஓகேன்னு சொல்லும். ஓகேன்னு சொல்லிவிட்டு கார் டிரைவர் இறங்கிடுவார். அந்த கார் அந்த இடத்துல போய் நின்று ஆஃப் ஆகும், லொக் ஆகும். இவரை கையில் ரிமோட் இருக்கு, இவர் போயிட்டு இருப்பார். அப்போ எவ்வளோ மெமோரி பண்ணி வச்சு அது அந்த சாஃப்ட்வேர் எழுதியிருக்க பாருங்கள். அது மாதிரி கார் ஓடி போகல முன்னுக்கு ஒரு வாகனம் மீக்கி நாங்கள் மிதிச்சாலும் போகாது, கார் கண்ட்ரோலுக்கு வந்து கமரா இருக்கு. முன்னுக்கு ஒரு பள்ளம் மிதிக்கி கார் நின்றும். ஓடி போகிறவர் தூக்கம் போனால் கார் அதில் கண்ட்ரோலுக்கு வந்துடும். கார் ஓடி போகல டிரைவருக்கு தூக்கம் போனால் கார் என்ன செய்யும் தெரியுமா, தூக்கம் போனோம் நங்காலஞ்சால வெட்டாது, துடி 2 வெட்டி நல்லா அது நின்றும். நித்திர கண்ணில் கொண்டு மதில் கொண்டு விடுறதுக்கு போவார், மதில் கிட்ட வரக்குள்ள கார் நின்று. இவர் தூக்கத்தில் மிரிச்சாலும் கார் போவார். அப்படி டிசைன் பண்ணிக்க. ஒரு ஆள் தூங்கினா வெயிட்டு கூடும். அந்த கார்களை எல்லாம் ஒரு ஆள் போய் இருந்த உடனே ஸ்டார்ட் ஆவார். ரைட், அவர் இருந்தோன்னா அவரை வெயிட் அது எடுக்கும். அந்த வெயிட் எடுத்து ரைட் இவரை வெயிட் தான் நின்று கார் டயக்னோஸ் பண்ணி மெமோரிஸ் பண்ணிவிட்டு ஓடும். ஓடி போகல வேறு வெயிட் கூடுதுன்னா தூங்கிட்டார் ரெண்டு அர்த்தம். தூங்கினா டக்குன்னு கார் அதில் கொண்டோளுக்கு வரும். அப்போ இந்த சாஃப்ட்வேரை எழுதுகிறாங்க, அதான் பெரிய டெக்னாலஜி இல்லவா. அந்த எழுதுகிற அந்த நாலேஜுக்கு எழுதப்படுறதுக்கு ஒரு மூளை இருக்கணுமே, ஒரு மூளையில் இதை எழுதணும். அந்த மூளையை செய்கிறவர் தான் டாக்டர் ஆனஸ். அந்த கம்பெனி, அந்த மூளை செய்கிற கம்பெனி அமெரிக்காவிலேயும் ஜெர்மனிலேயும் சுவிஸ்லேயும் தானே இருக்குது. அவருக்கு சுவிஸில் ஸ்டே பண்ணுறாங்க, அங்கே தான் அவர் தங்குறார். கோல் வரும் அமெரிக்காவில் இந்த மூளையை தயாரிக்கிற ஆட்களுக்கு ஏதாவது டவுட்டு வந்தோடனே இந்த உலகத்திலேயே அந்த பவரை பிரச்சனை வந்தால் கிளியர் பண்ணி கொடுக்குற ஆள் நம்முடைய தியாரி டாக்டர் ஆனஸ். இலங்கை எங்கே இருக்குன்னு பாருங்க, வழங்கிட்டா. அது பெரிய ஒரு ஆச்சரியம். நான் 2012ஆம் ஆண்டு சுவிஸில் போய் அவரை சந்திக்க கிடைச்சிது. அவரை பற்றி சொன்னாங்க, இப்படி ஒரு ஆள் இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி, அவரை நேரடியாக சந்தித்தேன் நான். அப்போ ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பிள்ளை, நம்முட முஸ்லீம், நம்முட ஆள் வேர்ல்டில் பெரிய லெவலில் இருக்கிறங்கும் போது ஒரு மகிழ்ச்சி தான், விளங்கிட்டான். அதை நான் சொல்கிறேன், இன்னும் நம்ம வளரணும், நம்ம பெரிய பெரிய இடத்துல வரணும், நம்ம இதுகளெல்லாம் நம்ம படிக்கணும். அப்போ நாங்கள் விடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. ஹலாலான விஷயமாக இருக்கணும், ஹராம் செஞ்சு படிக்கக்கூடாது, மார்க்கத்தை விட்டு படிக்கக்கூடாது. தொழுகை இல்லாமல் நமக்கு 1.5 கோடி தந்தாலும் தேவையில்லை. நம்ம தொழுகையாளி அது நல்லா இருக்கணும். உலகத்தில் எவ்வளவு இடத்தை பிடிக்கலாமோ அவ்வளோத்தை படிங்க, சாதிக்கணும், வளரணும். அதான் நம்முடைய சமுதாயத்தை செய்த அடுத்த தொண்டாக இருக்கும். எனவே அன்புக்குரிய இளைஞர்களே, மாணவர்கள், நாங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கண்ட்ரோலாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல